வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சில காரியங்களை பேசுவதற்கு முன்னாடி முதலாவது நாம் கடவுளை தொடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மகா இறக்கமுள்ள அன்பின் தகவலாமே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லுகிறோம். நாளுக்கான நிமிஷத்தையோ கடந்த 2024 முழுவதும் எங்களை கிருபையாய் காத்து வந்த அறிவுக்கான இறக்கங்களுக்கான நிமிஷத்தையோ 2025 ஆண்டில் மார்கழி 8 வயது செய்த மகா பெரிதான இறக்கத்திற்கான நிமிஷத்தையோ தான் இந்த வருஷம் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்தி எங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படியா எல்லாவித நாசமோசங்களுக்கும் பிரதிகளுக்கும் விக்னங்களுக்கும் மரணத்தின் கண்ணிகளுக்கும் பாழாக்கப்படை நோய்களுக்கும் அலுவலர்களுக்கும் இந்த விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்த கழிவுகளை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா வேதாகமத்திலே ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது. எழுந்து பிரகாசி என்ன வந்தது? கடைசியில பேசிட்டு இருக்கீங்களா? நான் எழுதி நான் பேசிக்க ஒரு வார்த்தையாக என்னோட கண்ணும் பார்த்து எல்லா பக்கமும் மேயும். சரியா? பேசினீங்கன்னா மைக்கோடு வந்து உங்களை எழுப்பி விட்டு கேள்வி கேட்பேன். எங்க ரோல் இருக்கீங்கன்னு கரெக்டா ஸ்பேஸ் பண்ணி உங்களை எழுப்பி கேள்வி கேட்பேன். ஓகே. எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது. அதுதான் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம். எத்தனை கிறிஸ்டின் பிள்ளைங்க? எத்தனை பேர் சமஸ்த வாக்குத்தத்தங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். சரியா? ஓகே. எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது. இதே விஷயத்த இன்னொரு சொல்லிருக்கிறார். Arise and awake, work hard until your goal will be succeed. அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்கிறார். Yes, exactly correct. சுவாமி விவேகானந்தர். இல்லையா? ஓகே. அப்போ எழுதி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. அதே விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் வரை நிறுத்தாமல் உங்கள் பணியை தொடருங்கள். ஓகே. எப்பொழுது கடவுளுடைய ஒளி நமக்குள் வரும்? ஏன்னா அந்த இன்னொரு வசனம் இருக்கு. இருள் ஜனங்களையும் காலுள் தேசத்தை மூடும், கடவுளுடைய ஒளியோ உங்களுடைய பிரகாசிக்கும். அப்போ இந்த ஒளி எப்பொழுது நம்ம மேல் பிரகாசிக்கும்? எல்லாருக்கு மேலேயும் பிரகாசிக்குமா? எல்லாம் எப்படியா எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பாரா? இல்லையா? நிறைய பேர் சொல்ற விஷயம் எப்படி வேணாலும் சொல்லுங்க. கடவுள் வாங்கினா கடவுள் உள்ள காலத்தோடு ஆசீர்வதிப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை கிறிஸ்டின் பிள்ளைங்க இருக்கீங்க? இல்லையா? ஓகே. நிறைய விஷயங்கள். ஆனா ஒவ்வொரு சத்திய வேதத்திலும் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்திலும் கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் நம்முடைய வாழ்த்துற ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஒரு கீ வச்சிருக்கார். கீ பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கிறார். சரியா? இப்போ என்ன கீ பாயிண்ட்? எனக்குள்ள கடவுளுடைய ஒளி வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கடவுள் நமக்கு எல்லாம் செய்வாருன்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம். நாம கடவுளுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். இல்லையா? அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அதாவது நம்ம எங்கேயோ தேடி போறோம். ஆனா கடவுள் ஒரு இடத்துல சொல்லிருக்காரு. மத்தேயு எழுதின புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுல முதலாவது புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 13-14 வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட், நீங்கள் உலகத்துக்கு
இருக்கிறீர்கள். நீங்க என்னவா இருக்கிறீங்க? உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரம் கொட்டப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே என்று வேற ஒன்றுக்கும் பயன்படாது. அப்போ உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னா என்னது? உப்புனா என்னது? உப்பு என்ன செய்யும்? உப்பை எது எல்லாத்தையும் உப்பில்லா பண்டம் உப்பை. அப்போ உப்பு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த உப்பு தன்னை மறைத்து சுவை உள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு தன்னை மறைத்து அநேகருக்கு சுவையா இருக்கிற மனிதர்கள் எத்தனை பேர் இல்லையா? தன்னை மறைத்து சுவையா இருக்கிற மனுஷர்கள் இன்னைக்கு அநேகம் பேர் கிடையாது. அப்போ என்னை மறைச்சு அநேகருக்கு சுவை விடணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? நிறைய பப்ளிசிட்டி. ஆனா சிலர் செய்கிற சில விஷயங்கள் வெளியே தெரியாது. ஆனாலும் அநேகர் அதனால பயன்படுகிறவர்கள் இருப்பார்கள். அதுதான் உப்பானது சார்ந்து போனார். ஓகே, அப்ப நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். என்னாலே பார்க்க எனக்கே ரைட்டா இருக்கேன். நான் எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க முடியும்? நான் கேட்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்றுமே சொன்னேன். நானும் ஒரு இந்து எல்லாம் அந்த சாஸ்திர சம்பிரதாய முறையின்படி நேமனிஷ்டியோடு வளர்க்கப்பட்டவன் தான். சரியா? ஆனாலும் எனக்குள்ள கிறிஸ்துடைய அன்பு என்னை நெருங்கி ஏற்பதனால நான் வந்து ஆண்டவர். ஓகே, அப்புறம் நம்ம எழுதி பிரகாசிக்கணும்னா வேற என்ன செய்யணும்? நான் சொன்னேன், சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னது? என்ன சொல்லியிருக்காரு? எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் குறிக்கோள் நிறைவேறும் வரை என்ன பண்ணுங்க? நிறுத்தாமல் சொல்லுங்க. எல்லாருக்கும் வருதான். உங்கள் குறிக்கோள் நிறைவேறும் வரை நிறுத்தாமல் உங்கள் பணியை தொடருங்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்கு? குறிக்கோள் என்ன? நான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டேன், நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன், எனக்கு ஒரு லக்கை கடவுள் வச்சிருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நான் என்ன பண்ணணும்? லக்கை நோக்கி பயணிக்கணும். எனக்கு நியமிக்கப்பட்ட அதாவது சொல்லுவாங்க, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட அவர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓட கடவோம். ஏன் அப்படின்னா சீவ கிரீடம் நமக்கு என்ன பண்ணிருக்கு? வைக்கப்பட்டுள்ளது. அப்போ எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் நியமிக்கப்பட்டது. அந்த ஓட்டம் என்ன ஓட்டம் அப்படின்னா, நீங்க குழந்தையா பிறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? குழந்தையா பிறந்து வளரும் போது நம்ம அதன் காலத்துல நிறைய பேரு சூழ்நிலை காரணமாக படிப்பை விட்டவர்கள் இருக்காங்க. குடும்பத்துல பேரண்ட்ஸ் கண்டிக்காததுனால நிறைய பேர் சரியா படிக்க முடியாம போயிட்டவங்க இருக்காங்க. அதே சமயத்துல அதாவது நானே என்னுடைய என்ன சொல்றது, எனக்கு நானே என்ன பண்றேன், என்னால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, என்னால இதை செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் வந்து பாதியிலே படிப்பை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? நல்ல வாய்ப்பு கிடைச்சும் நான் படிக்க மாட்டேன், நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற ஆட்கள் நீங்க பலர் வயதாயிரம் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? எனக்கு கடவுள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரா? எனக்கு கடவுள் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா? இல்லையா? ஏன் அப்படின்னா
10 டாலர்னு சொல்லுவாங்க. அந்த யூத பட்டணங்கள்ல இஸ்ரேல்ல எல்லாம் நம்ம இங்க காசு ரூபாய் சொல்றோம், அவங்க டாலர் சொல்லுவாங்க, வெள்ளி. அப்ப எல்லாம் வந்து வெள்ளி காசு. அப்போ 10 வெள்ளி அப்படி வச்சுக்கலாமா? 10 டாலர் ஒருத்தர் கொடுத்துட்டான், 5 டாலர் ஒருத்தர் கொடுத்துட்டான், 2 ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டான். 3 பேர் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, 3 பேர் நான் கொடுத்த காசு வச்சு பொழைச்சுங்கடான்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் வெளியூர் போயிட்டான். ஓகே, 3 பேர் பொழைச்சுங்கடான்னு சொல்லிட்டு வெளியூர் போனோன்னே 10 டாலர் என்ன பண்ணான்? நம்ம அரிசி டபுள் ஆகிட்டான். 5 டாலர் உள்ளவன் அதை டபுள் ஆகிட்டான், 2 டாலர் உள்ளவன் அதை டபுள் ஆகிட்டான். ஆனா ஒரே ஒரு வெள்ளி பணம் ஒருத்தன் கொடுத்தான். அவன் என்ன பண்ணான்னா அது போய் என்ன பண்ணிட்டான், நிறைய கெஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணிட்டான்னு மேலே உள்ளவங்க கேட்கல, கீழே உள்ளவங்க என்ன பண்ணிட்டான், போய் மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சுட்டான். திருப்பி அந்த எஜமான் வந்து மற்ற எல்லாரும் கேட்கிற, என்ன பண்ணீங்க? நான் காசு கொடுத்தனே, என்ன பண்ணீங்க? காசு கொடுத்தனே என்ன பண்ணீங்க? எல்லாம் அவன் என்ன பண்றான், நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, நான் எவ்வளவு சேர்ந்திருக்கேன், நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன். இந்த கடைசியா அந்த 1 ரூபாய் வச்சு என்ன பண்ணா, மோசமான ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உன் காசை புதைத்து வச்சிருக்கேன் இல்லையா? ஒரு சாப்பிட்டு சொல்லுவான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிற ஒரு இல்லையா, அதுக்கு ஒரு சாப்பிட்டு சொல்லுவான், நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு இல்லையா, நீங்க வந்து முளைக்காத இடத்துல சேர்க்கிறவரு. அதனால நீங்க ஒன்ன மாதிரி மோசமான ஆளுகளை வாங்கி நான் என்ன பண்ண முடியாது, நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் மண்ணில போட்டு புதைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த முதலாளி ஒரு கேள்வி கேட்பான், டேய் தம்பி, சரி உன் பாணிலே வரேன், நான் வந்து அயோக்கியம் தான், நான் மோசமானவன் தான், ஆனா என் காசு நீ என்ன பண்ண, வட்டிகாரங்கள்ல கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ண, இப்ப வந்து வட்டி முதலுமா நீ செய்ய வேண்டாம், நீ அதை என்ன பண்ண, அடுத்தவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பேன், வட்டி மூலமா வாங்கியிருப்பேன்ல. அப்போ நீ என்ன பண்ணல, இத வந்து நீயும் பயன்படுத்தல, அடுத்தவனையும் பயன்படுத்தல. நாய் பெருக்கள் தென்கப்பழம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிக்கும் போது நாய் கையில ஒரு தேங்காய் கிடைச்சா என்ன பண்ணும், அதுவும் திங்காது, மற்றவங்களையும் தொடக்கூடாது, வாயாலே உருட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ அது மாதிரி நீயும் என்ன பண்ணல, அனுபவிக்கல, மற்றவனையும் நீ அனுபவிக்க விடல. அடுத்த காசை என்ன பண்ண, வாங்கி